கொள்கையினால தமிழக மாணவர்கள் வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பை இழக்கின்றனர் அப்படின்னு ஆளுநர் சொல்றாங்க. வெளி மாநிலத்தில் எங்க போய் வந்தார்கள் பூராமே. அமெரிக்காவுக்கு போன பிள்ளைகள் கூட நம்ம இருமொழி கொள்கை படிச்சுட்டு போனவங்க தான். அது மட்டும் இல்லை, ஏவுகணை விட்டு ராக்கெட்டில் போய் மிகப்பெரிய அளவுக்கு சந்திராயன்லேயே நிலவுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்த பிள்ளைகள்லாம் இருமொழி படித்த பிள்ளைகள் தான். ஆகவே இருமொழியினால தான் அவர் வந்திருக்கிறார்களே தவிர மும்மொழி படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது, மும்மொழி திட்டங்கிறதே ஒரு மோசடியான திட்டம். என்னன்னா, எல்லா மாநிலங்களிலும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மும்மொழி ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று, தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம் என்று அமைச்சர் பேசுகிறாரு. அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவரை நேரடியான கேள்வி என்று சொன்னால், எங்காவது எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன, எந்தெந்த மாநிலங்களிலே நீங்கள் எவ்வளவு பிறமொழி ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்திருக்கிறீர்கள்? எங்கே எல்லா மொழிகள் அரசியல் சட்டத்தில் 22 மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எதுவும் தேசிய மொழி என்று அறிவிக்கப்படலை. இந்த 22 மொழியிலும் எந்த மொழி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹிந்தி தான் இல்லை, நாங்கள் திணிக்கலேன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி திசை திருப்புகிறார்களே. அப்படியானா மாணவர்கள் படிக்கிற தயாராக இருந்தால், உத்தரப்பிரதேசத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? குஜராத்தில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதே மாதிரி மற்ற பீகாரில் தமிழாசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே படிக்கணும்னா உடனே பண்ண முடியுமா? ஆகவே நான் கடைஞ்செடுத்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யர்.